இந்தியாவில் குயர் உரிமைகள் குறித்த விவாதங்கள் பெரும்பாலும் நீதிமன்றங்களிலோ அல்லது நாடாளுமன்றத்திலோ முடங்கிவிடுகின்றன. ஆனால் தேசிய அளவிலான சட்ட கட்டமைப்புகள் போதாமையாக இருந்தாலும் குயர் மக்களை உள்ளடக்கிய சட்டங்களை உருவாக்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு. சுப்ரீம் வழக்கிலேயே உச்ச நீதிமன்றம் இந்த சாத்தியத்தை கூறியது. The court noted that state legislatures can enact queer inclusive marriage and family laws. The state has many options, especially when many of the barriers queer communities face are not just legislative. They are forms that fail to recognize identities, hospitals without inclusive protocols, welfare schemes that exclude, police systems that discriminate, and schools that erase queer lives and histories. Under the Trans Act 2019, state governments are empowered to draft rules, orders, and publish notifications that determine how rights are accessed in practice. They can create systems that decide whether rights exist only on paper or in people's lives. And importantly, nothing prevents states from going further than the minimum protections offered under central laws. The Trans Act sets the baseline, but it is state action that defines the ceiling. தமிழ்நாடு இதற்கு முக்கியமான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. வரலாற்றாகவே முன்னோடியாக இருந்த தமிழ் மாநிலம் இந்தியாவின் ஆரம்பகால திருநங்கை நல வாரியங்களில் ஒன்றை அமைத்தது. அவர்கள் கடந்த ஆண்டு திருநங்கை கொள்கையையும் வெளியிட்டனர். விதியின் சட்டத்தை குயர் பார்வையில் மறுசிந்தித்தல், தமிழ்நாட்டின் சட்டங்களை LGBTQIA+ மக்களை உள்ளடக்கியதாக மாற்றுதல் என்ற அறிக்கை தமிழ்நாட்டை வெறும் ஆய்வு எடுத்துக்காட்டாக மட்டும் பார்க்கவில்லை, சாத்தியமான மாற்றங்களுக்கான அடித்தளமாக அணுகுகிறது. ஏனெனில் அர்த்தமுள்ள மாற்றம் இங்கு நடைமுறைப்படுத்தப்படுமானால் அது இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் மீண்டும் செயல்படுத்த முடியும். இந்த செயல்முறை சட்டம், கொள்கை மற்றும் அரசாணைகள் மூலம் மாநில அரசுகள் திருநர் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய முக்கிய துறைகளை அடையாளம் கண்டு ஒரு வரைவு அறிக்கையுடன் தொடங்கியது. திருநர் உரிமை செயற்பாட்டாளர்கள், குயர் உரிமைகள் தொடர்பான அரசு சாரா அமைப்புகள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், சுகாதார நிபுணர்கள், பேராசிரியர்கள் மற்றும் கொள்கை நிபுணர்கள் உள்ளிட்ட பல குழுக்களுடன் நாங்கள் கலந்து ஆலோசித்தோம். இந்த உரையாடல்களில் இருந்து தெளிவாக வெளிப்பட்டது ஒன்று: சமூகம் ஒரே மாதிரியானது அல்ல. There were areas of agreement and areas of divergence, both equally important. Because meaningful reform does not come from flattening differences. It comes from creating frameworks nuanced enough to hold complexity, while still being practical enough to move policy forward. This report also makes a deliberate shift, wherein instead of focusing only on legislative change, it asks what governments can do now through government orders and actions. ஏனெனில் நமக்கு முன் உள்ள கேள்வி இனி சட்டம் என்ன சொல்கிறது என்பதிலேயே மட்டும் இல்லை, மரியாதை, உள்ளடக்கம் மற்றும் சமத்துவத்தை நடைமுறையில் அமல்படுத்த அரசுகள் தயாராக உள்ளனவா என்பதுதான் கேள்வி. இந்த வரைவு அறிக்கையின் கருப்பொருள்கள் விலக்கல் அன்றாடம் அனுபவிக்கப்படும் தளங்களையும் மாநில நடவடிக்கை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தளங்களையும் கூறுகின்றன. இந்த அறிக்கையின் 8 கருப்பொருள்கள் தற்செயலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவை அல்ல. இந்த கருப்பொருள்கள் சுஷ்மா vs கமிஷனர் ஆஃப் போலீஸ் வழக்கில் மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் கூறிய பொருட்களை அடிப்படையாக கொண்டவை. அந்த தீர்ப்பு குயர் நபர்கள் பாகுபாட்டை சந்திக்கும் துறைகளை சுட்டிக்காட்டி அந்த துறைகளில் சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுக்க அரசுக்கு உத்தரவிட்டது. This is not just a report. It is a call to governments, lawmakers, courts, and lawyers to rethink how rights are realized in everyday life, to move from intent to action, because inclusion is not a policy statement. It is a system we build. இது சிந்திக்க வேண்டிய நேரம் மட்டும் அல்ல, செயல்பட வேண்டிய நேரம். சட்ட மாற்றத்தையும் நடைமுறை மாற்றத்தையும் கொண்டு வர நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். நன்றி.